வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். நம்ம விஜயகாந்த் அவர்கள் மறைந்து போனதிலிருந்து அவர் கூடவே நிழல் மாதிரி இருந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சமீபத்தில் நடந்த பொது நிகழ்வில் பேசினாங்க பாருங்கள். அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங். என்ன ஒரு லவ், என்ன ஒரு தியாகம்னு எல்லோரும் உருகி போயிட்டாங்க. அவங்க என்ன பேசுனாங்க தெரியுமா? இப்போல்லாம் சினிமாக்காரங்க பெரிய பிரபலங்கள் எல்லாம் சட்டுன்னு டைவர்ஸ் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி 20 வருஷம் ஆனாலும் விவாகரத்துன்னு பிரிஞ்சு போகிறாங்க. இது எதுக்குன்னு எனக்கு புரியலை. ஒரு கணவன் மனைவிக்குள்ள உண்மையான புரிதல் இருக்கணும். நான் பெரியவன், நீ பெரியவன் ஈகோ இருக்கவே கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும்னு ரொம்ப உருக்கமாக பேசினாங்க. சரி, அதெல்லாம் ஓகேங்க. ஆனால் கேப்டனை பற்றி அவங்க பேசினாங்க பாருங்கள், அங்கே தான் கதையே இருக்குது. நான் இன்றைக்கி ரொம்ப பெருமையாக சொல்கிறேன், நான் வாழ்ந்தது முழுக்க கேப்டனுக்காகத்தான். எனக்குன்னு தனியாக எந்த ஆசையும் இருந்ததில்லை. அவருக்கு என்ன ஆசையோ அதுதான் என் ஆசை. அவர் என்ன பண்ணணும்னு சொன்னாரோ அதுதான் நான் பண்ணினேன். அவர் என்ன செய்வாரோ அதையே தான் நானும் செய்தேன். இப்போ அவருக்காகவே என்னை முழுசாக மாற்றிக்கிட்டேன். என் கழுத்தில் தாலி கட்டின அந்த நிமிஷத்தில் இருந்து என் வாழ்க்கையே கேப்டனுக்காகவே அர்ப்பணிச்சிட்டேன்னு அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள். அங்கே இருந்த எல்லாருக்கும் புல்லரிச்சிருச்சுங்க. நிஜமாகவே ஒரு ஆண் ஜெயிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு பொண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது நம்ம கேப்டன் விஷயத்தில் 100% உண்மைன்னு இப்போ